தாவேகா அரசின் இளம் பெண் அமைச்சர் செல்வி கீர்த்தனா அவர்கள் பேசிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட கண்டனத்தை பெற்றிருக்கிறது. அதாவது இளைஞர்கள் மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள், ஊனமுற்றவர்கள் அவங்க எல்லாம் நம்ம இன்னைக்கு ஓத் எடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். ஈவன் disabled person took a oath. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு மரியாதையா சொல்லாம ஊனமுற்றோர் அப்படின்னு அவங்க பேசுனது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி ஆங்கில ஊடகங்கள்ல பேசும்பொழுதும் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்லாம டிசேபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணதும் கடுமையான கண்டனங்களை பெற்றிருக்கிறது. அரசு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, முக்கியமா அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கப்படும் அப்படிங்கறத செல்வி கீர்த்தனா ஃபியூச்சர்லயாவது உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். தாவேகாவில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால எல்லாருடைய உணர்வுகளையும் மதித்து மரியாதையாக பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய பல சமூக நல விரும்பிகள் வைத்திருக்கிறார்கள். தாவேகா அமைச்சர்கள் இதை உணர்ந்து நடந்து கொள்வார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம்.